Good morning, sir. ஓகே. இன்னைக்கு வந்து நாங்க 2015ஆம் ஆண்டுல வந்த பாஸ்துப கல்வி பாத்தீங்கன்னா செகண்ட் பார்ட்ல பி பார்ட்ல 9வது கேள்வி ரைட். இல்லாட்டி செகண்ட் பார்ட்ல ரைட்டாக 9வது கேள்வின்னு சொல்லிக் கொள்ளலாம். கேள்வி இல்லாதாக்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு போடுங்க. நாங்க 2015ல ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்த கேள்வி பார்த்தாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு. ஸோ இப்போ வந்து செகண்ட் பார்ட்ல இருக்கிற கேள்வி. கேள்வி இல்லாதாக்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு போடுங்க. ஓகே பார்க்கலாம். The frequency distribution containing information on the tickets issued to passengers during a morning trip of a bus is shown in the table below. Right? Everyone பாத்தீங்கன்னா ஒரு காலையில ஒரு மார்னிங் இதில் பயணத்தின் போது பயணச்சீட்டுகள் வழங்கப்பட்ட இதுகள் வந்து மீட்டரனோட தரப்பட்டிருக்கா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயணச்சீட்டின் விலை ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் போறதுக்கு ஒரு பிரைஸ் இருக்கு தானே. ஒரு விலை வந்து ஒரு இடத்துக்கு போறதுக்கு ஒரு பிரைஸ் இருக்கு. ஸோ அப்போ ஒவ்வொரு அந்த அந்த பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள பயணச்சீட்டின் விலைகள் வந்து எங்களுக்கு தந்துருக்கு. ரைட். அப்ப நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு இதற்கு கொள்வோம். நான் மற்ற பக்கமாக கொள்றேன். இந்த மாதிரி கொள்றேன். பயணச்சீட்டின் விலை ரைட். ஒரு பயணச்சீட்டின் விலை அல்லது இது நாங்க கிளாஸ் போடுவோம் வகுப்பு வகுப்பாயிடு ரைட். கிளாஸ் இப்ப நான் மீடுறேன்னு இதுல போடாம நான் இங்க அடுத்த இதுல போடுறேன். ரைட். இதுல வந்து மீடுறேன் ஃப்ரீக்வன்சி எஃப். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 8 தொடக்கம் 12, 12 தொடக்கம் 16, 16 தொடக்கம் 20, 20 தொடக்கம் 24, 24 தொடக்கம் 28, 28 தொடக்கம் 32, 28 to 32.
ரைட்? இவ்வளவு அதுவும் உங்களுக்கு இருக்கு. ஃப்ரீக்வன்சிஸ் பாத்தீங்கன்னா 6, 7, 13, 17, 13, 8. ரைட்? இப்ப பாருங்க இதுல ஃபர்ஸ்ட் கேக்கினா பரம்பலின் ஆகார வகுப்பு யாரு? அதாவது மாடல் கிளாஸ் யாரு? ரைட். அப்போ ஆகார வகுப்பு என்ன மாடல் கிளாஸ் என்ன இதுல? 20 தொடக்கம் 24. 24, 20 தொடக்கம் 24 ஆகார வகுப்பு கேட்டதால ஆகாரம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு மீடு 17 அதிகமா எத்தனை அதிகமா இது வருதோ அதான் வந்து எங்களுக்கு என்னது ஆகாரமா இருக்கும். அதிகமா எங்களுக்கு வந்தது வந்து இது இந்த ஆகார வகுப்பு வந்து எங்களுக்கு 20 தொடக்கம் 24 இந்த கிளாஸ் இந்த வகுப்பு. ரைட்? இப்ப இந்த கேள்வியில பாருங்க, எடுகொண்ட இடை பற்றி, அதாவது அசூம்ட் மீன் பற்றி ஏதும் கதை சொல்லிருக்காங்க. எடுகொண்ட இடை பற்றி ஏதாச்சும் கதை சொல்லியிருக்காங்களா? இல்லதானே? எடுகொண்ட இடை பற்றி எதுவுமே அவங்க சொல்ல இல்லை. எடுகொண்ட இடையாக கொள்க, உங்களுக்கு உகந்த பெருமானத்தை எடுகொண்ட இடையாக கொள்க எதுவுமே அவங்க சொல்ல இல்லை. அப்ப அவங்க எதுவுமே சொல்லாட்டினா எடுகொண்ட இடைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நாங்க என்ன செய்ய மாட்டோம், டைரக்டா என்ன செய்ய மாட்டோம், வகுப்பாயிட்டு நார்மலா மீடு நாங்க காண்றது அப்படி சிக்மா எஃப் எக்ஸ் சிக்மா எஃப். அப்ப எஃப் எக்ஸ் கீழ் அந்த எக்ஸ் வந்து என்னது நடுப்பெருமானம். அப்ப நடுப்பெருமானத்தை நாங்க இப்ப காணணும். ரைட்? மிட் பாயிண்ட் மிட் வேல்யூ. மிட் வேல்யூ வந்து உங்களுக்கு எக்ஸ். 12க்கும் 8க்கும் நடுப்பெருமானம் என்ன? 10. 10 ரைட்? அப்ப 12 மட்டும் கூட்டினா 20, 2ஆல பிரிச்சா 10. அதே மாதிரி 16க்கும் 12க்கும் நடுப்பெருமானம் என்ன? 14. 14. இப்ப உங்களுக்கு ஒரு பட்டம் தெரியும், 4 தான் கூடுதல். அப்ப அடுத்தது என்ன தரப்போகுது? 18. அடுத்தது 4 கூட்டினா 22, 26, 20, 30. இப்ப சொல்லுங்க, எங்களுக்கு நீள்ரட்ட மொத்த கூட்டுத்தொகை எவ்வளவு? சிக்மா எஃப் எவ்வளவு? 64. 64. இப்ப அடுத்தது எங்களுக்கு காணணும் சிக்மா எஃப் எக்ஸ். அப்ப நாங்க அதுக்கு ஒரு கொலம் மட்டும் போடுவோம். எஃப் இன்டு எக்ஸ். அப்ப 10 தர 6 60. 14 தர 7 எத்தனை? 98. 18 தர 13 134. 22 தர 17 சார் 234. 22 தர 17 374. 374. 26 into 13 338 சார். 30 into 8 240. 240. இப்ப இவ்வளத்தையும் கூட்டினவங்களுக்கு வரப்போகுது சிக்மா எஃப் எக்ஸ். அப்ப சிக்மா எஃப் எக்ஸ் எவ்வளவு? 8, 8, 8, 24. 8, 17, 20, 27, 30, 34. 5, 8, 11, 13. சரியா?
சார். அப்ப 1344 1344 1344 ரைட். அப்ப டோட்டலா எங்களுக்கு சிக்மா எஃப்எக்ஸ் வந்து ரைட். இப்ப எங்களுக்கு இடை என்னவா இருக்கு? மீன். இடைக்குரிய சமன்பாடு என்ன இதுல? சிக்மா எஃப்எக்ஸ் கீழ் சிக்மா எஃப். சிக்மா எஃப்எக்ஸ் சிக்மா எஃப். அப்ப இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா சிக்மா எஃப்எக்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுது 1344 1344 by 64 டிவைட் பண்ண எவ்வளவு? 21 டைரக்டா 21 வருதா? சார். ஓ, டைரக்ட் ஆன்சர் 21 வருதான்னு கேக்குறேன். பாயிண்ட் ஓ சார். சரி, ஓகே. அப்ப எங்களுக்கு வந்து விடை வந்து வருது 21 ரூபாய் ரைட். அப்ப ஒவ்வொரு ஆக்கள்கிட்டையும் அப்ப அதாவது வந்து 64 பேர் போயினோம்னா 64 பேர்கிட்டையும் 21 ரூபாய் படி வாங்கினா இந்த கணக்கு வரும் ரைட். மொத்தமா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய. ஆனா 64 பேர்கிட்டையும் அதே தொகை வாங்குறாண்டா இல்ல. இப்ப உதாரணத்துக்கு இப்ப என்ன சொல்றது, கிளம்புல இருந்து எங்க போறது சொல்லுவோம், கிளம்புல இருந்து அனுராதபுரம் போற 2 பேருக்கும் அனுராதபுரம் போற இருந்தா இது 32 ரூபா வரைக்கும் ஒரு குட்டிய தூரம் போடுவோம். இப்ப கிளம்புல இருந்து இங்க வெள்ளவத்த சைட் போற மொரட்டோ பஸ் போகுது 100 120 நம்ம பஸ் போகும். அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப 8 ரூபாய் இல்ல, அந்த காலத்துல 8 ரூபாய் இருந்துச்சு. அப்ப 8 ரூபாய்க்கு ஏறாக்களும் இருக்கணும். கோல் பேஸ் போறாக்கள் 8 ரூபாய்க்கு போகணும். அப்ப அங்கால 12 ரூபா வந்து கோலப்பட்டியை போறாங்க 12 ரூபான்னு வைப்போம். அங்கால இது வந்து பாத்தீங்கன்னா கம்பளப்பட்டிய 16 ரூபா. இங்கால பாத்தீங்கன்னா அப்படி ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு தொகை வந்து எங்களுக்கு தெரியும் ரைட். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொகையெல்லாம் போயிருப்பினோம். ஆனா நாங்க இங்க வந்து நாங்க செஞ்சுட்டு போயிருக்கல. நாங்க என்ன செய்யறோம்டா, இங்க வந்து ஒரு ஆள் 21 ரூபா கொடுக்குது. அப்ப மொத்தம் வந்து இத்தனை பேரும் சேர்த்து இவ்வளவு தொகை வந்து அவைக்கு கிடைச்சிருக்கும் என்றதுதான் எங்களுக்கு ஒரு அவரேஜான விடை வந்து எங்களுக்கு வருது. இந்த இடைப்படி ஒரு ஆள் கொடுக்குது ரைட். இப்ப வந்து பார்ப்போம் 180 பயணிகளுக்கு பயணச்சீட்டுகளை வழங்கப்படும் காலை பயண தடவையின் போது எதிர்பார்க்கத்தக்க வருமானத்தை காணும் ரைட். இப்ப என்ன சொல்லினோம், 180 பேரா. இப்ப ஒரு ஆள் எவ்வளவு வரவிட போயினோம்? 21 ரூபாய். ஏனென்றா எங்களுக்கு வந்து அவரேஜான வேல்யூ தான் இடைன்னு சொல்றது. இடை வந்து எங்களுக்கு 21 ரூபான்னு தெரியுது. அப்ப ஒரு ஆள்கிட்ட 21 ரூபாய் படி 180 பேர்கிட்ட வாங்க போயிடும். அப்ப இப்ப உங்களுக்கு கேள்வி, மூன்றாவது கேள்விக்கு வந்து ஒரு ஆள்கிட்ட 21 ரூபாய் ரைட். ஒரு ஆள்கிட்ட 21 ரூபாய் படி மொத்தம் எத்தனை பேர்? 180 பேர். ஆகவே டோட்டல் எவ்வளவு? 3780. 3780 ரூபாய் அல்லது ருபீஸ். அளவு போடணும் 3780 ரைட். ஒரு காலை பயண தடவைக்கு எரிபொருள் உட்பட மொத்த செலவு 700 என கொண்டு அத்தகைய ஒரு காலை பயண தடவையின் போது லாபத்தை பெறுவதற்கு வழங்க வேண்டிய பயணச்சீட்டின் குறைந்தபட்ச எண்ணிக்கை மதிப்பை காண்போம் ரைட். இப்ப அவருக்கு வந்து அந்த பஸ் வந்து அங்க இருந்து அங்க மட்டும் போறதுக்கு, அதாவது கிளம்புல இருந்து வெள்ளவத்தை மட்டும் மொரட்டோ மட்டும் போறதுக்கு எங்களுக்கு சொல்லினோம் எவ்வளவு? அந்த பஸ்ஸுக்குரிய செலவுகள், அதாவது வந்து எரிபொருள், அந்த பஸ்ஸுக்குரிய தேய்மானங்கள், அந்த இதுகளெல்லாம் சேர்த்து டோட்டல் வந்து எங்களுக்கு சொல்லினோம் 700 ரூபாய் ரைட். அப்ப டோட்டல் வந்து எங்களுக்கு 700 ரூபாய்ன்னு சொல்லிடும். இப்ப பஸ்ல போறதுக்கு டோட்டல் 700 ரூபாய். யாருக்கு? அந்த பஸ்காரர் வந்து செலவு செய்ய போறேன். அப்ப அவருக்கு லாபம் கிடைக்கணும்டா ரைட். அவருக்கு லாபம் கிடைக்கணும்டா குறைந்தபட்சம் எத்தனை பயணச்சீட்டுகள் வழங்க வேண்டும் ரைட். அப்ப அவருக்கு லாபம் கிடைக்கணும் குறைந்தபட்சம் கேட்டபடியா மினிமம் how many tickets அவங்க கொடுக்கணும் ரைட். அப்ப மினிமம் வந்து எவ்வளவு
டிக்கெட்ஸ் வந்து அவங்க கொடுக்கணும்னு என்ன அர்த்தம்டா, இந்த 700 ரூபாய் இருக்குதானே, இந்த 700 ரூபாய் வந்து என்ன இருக்கணும், அவர் அவருக்கு என்ன சொல்றது, விதயமாக போற காசு 700 ரூபாய் வந்து அவருக்கு அவர் செலவழிக்க போறது. அதாவது வந்து பெட்ரோலுக்கு, அந்த ஒரு நாள் பஸ் தேய்மான கூலியருக்கு தான். ஒவ்வொரு நாளும் பஸ் ஓட 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 டயர்ல கொஞ்சம் தேயும், பஸ்ல ஆயில்கள் மாத்தணும், இதுகள் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான மெயின்டெனன்ஸ் செலவு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது, அதை விட கண்டக்டருக்கு வந்து இது என்னது காசு, டிரைவருக்கு காசு எல்லாம் ஒரு பயணத்துல அதெல்லாம் சேர்த்து 700 ரூபாய் என்றா, அந்த 700 ரூபாய அவங்க பெற்றுட்டாங்கண்டா, ரைட், அந்த டிக்கெட்டால அந்த 700 ரூபாய அவங்க பெற்றுட்டாங்கண்டா, அதுக்கு அங்கால கிடைக்கிற எல்லாம் அவங்களுக்கு லாபம் தானே. அப்போ மினிமம் எடுக்க கேட்கல என்ன செய்யணும், மினிமம் இந்த 700 ரூபாய் அவங்க பெற்றுட்டாங்கன்றாலே அவங்களுக்கு அங்கால இனி கிடைக்க போற எல்லாம் அவங்களுக்கு லாபம் தான். அப்போ மினிமம் அமௌண்ட் அந்த 700 ரூபாயை பெறதுக்குரிய எத்தனை பயணிகள், எத்தனை பேசஞ்சர்ஸ் எங்களுக்கு தேவை என்றதுதான் கேள்வி. ரைட், இப்ப சொல்லுங்க, 700 ரூபாய் மொத்தம் பெறணும். ஒரு பேசஞ்சர்கிட்ட, ஒரு பயணிகிட்ட எவ்வளவு வரவிடலாம்? ஒரு பயணிகிட்ட எவ்வளவு டிக்கெட் காசு வரவிடலாம்? டிக்கெட் பிரைஸ் இப்ப நாங்க கண்டதன் படி எங்களோட இடை என்ன, மீன் வேல்யூ என்ன? 21. 21. 21 என்ன மீனிங்? 21 ரூபாய் படி ஒரு பயணிகிட்ட என்ன செய்யணும்? இது என்னது, 8 ரூபா தொடக்கம் 12 ரூபா, 12 ரூபா தொடக்கம் 16 ரூபா, அப்படி வரைக்கும் இல்ல. ஒரு பயணிகிட்ட நாங்க இடையா வாங்க போறது எவ்வளவு காசு, இடைப்பெருமானம் எங்களுக்கு எவ்வளவு, அதாவது மீனா எங்களுக்கு நாங்க வந்து எவ்வளவு காசு ஒரு பயணிகிட்ட வாங்குறோம்? 21 ரூபா. 1 ரூபா. அப்ப ஒரு பயணிகிட்ட 21 ரூபா வாங்கினா, அப்படி எத்தனை பயணிகிட்ட வாங்கினா நாங்க 700 ரூபாய அடையலாம் என்றுதான் எங்களோட கேள்வி. அது வந்து ஒரு பயணிகிட்ட 21 ரூபா, மற்ற பயணிகிட்டையும் ஒரு 21 ரூபா. ஆனா 21 ரூபா நாங்க வாங்க போறது இல்லை. ஆனா என்ன கேள்வி என்றா, அவரேஜா ஒரு 21 ரூபா எங்களுக்கு ஒரு பயணிகிட்ட எது கிடைக்குதுன்னு கண்டு வச்சிருக்கோம். ரைட், எங்களுக்கு மீன் விலையும் கண்டு வச்சிருக்கோம். அப்ப அவரேஜா எங்களுக்கு 21 ரூபா, அதாவது வந்து அவரேஜா எங்களுக்கு 21 ரூபா கிடைக்குதுன்னு கண்டு வச்சிருக்கோம்டா, அப்ப ஒரு பயணிட்டு 21 ரூபா. ரைட், ரெண்டாவது பயணிட்டு டிக்கெட் கொடுத்து வாங்கணும்னா ரெண்டாவது பயணிட்டு செய்திகள் எவ்வளவு வந்துருக்கும்? 42, 42 ரூபா. இப்படி 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 போயிக்கல 700 ரூபாய் அடையணும்னா என்ன செய்யணும்? இந்த 700 ரூபாய் என்ன செய்யும், எத்தனை பிரிக்கணும்? 21. 21 வகுக்கணும். அப்ப 21 வகுத்தா தான் எங்களுக்கு எத்தனை மினிமம் எத்தனை பயணிகள் நாங்க பயணிகளுக்கு 21 ரூபாய் படி டிக்கெட் கொடுத்தோம்னா நாங்க இந்த 700 ரூபாயை அடையலாம் என்றது எங்களுக்கு தெரிய வருது. அப்ப இந்த மினிமம் தொகை காணணும்டா என்ன செய்வோம், இதை வகுத்தோம்னா எவ்வளவு? 33.3333. 33.3. ரைட், 33.3 பயணிகள் என்றா 33.3 பயணிகள் என்றா, இப்ப கேக்குறேன், நாங்க 33.3 பயணி என்றா 33 போடணுமா 34 போடணுமா? 33 சார். என்னது, எதுக்காக 33 போடணும்? விளங்கல? எதுக்காக 33 போடணும்? சார் அந்த தசம எண் வந்து 5 அல்லது 5 விட அதிகமா இருந்தா தான் அதுல முன்னுக்குள்ள எண்ணோட வந்து 1 கூட்டணும். இது வந்து 5 விட குறைவா இருக்கனால 33 அப்படியே வருது. கொஞ்சம் கண்ண மூடிட்டோ இல்லாட்டி கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல நாங்க கிட்டிய 10க்கு மட்டும் தட்டி தான் இந்த செய்வோமான்னு யோசிச்சு பாருங்க. இப்ப பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி அது லாஜிக். மேத்ஸ்ல வந்து மேத்ஸ்ல இருக்க லாஜிக் வந்து என்னது, 30, அது வந்து ஒரு தானத்துல 0.5 ஓ அதை விட கூடிய தசமங்கள் இது டிஜிட் இருந்துச்சுண்டா பின்னுக்கு, அதாவது வந்து 0.5 ஓ அதை விட பெரிய டெசிமல் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுண்டா நாங்க என்ன செய்வோம், அதுக்கு அடுத்த நம்பருக்கு போடுவோம், கிட்டிய 10க்கு மட்டும் தட்டி. அதை விட 0.5 விட சின்னனா அல்லது 0 வரைக்கும் உள்ளுக்கு இருந்துச்சுன்னா நாங்க என்ன செய்வோம், அதே நம்பரை போடுவோம். உதாரணத்துக்கு 33.3 என்றா இது 0.5, அதாவது தசம் 5 விட முன்னுக்கு இருக்கு, ஆகவே 33 என்று போடுவோம். ஆனா இந்த இடத்துல
நாங்க 33 33 பயணிகள் என்று போட்டோம்டா. இந்த இடத்துல 33 பயணிகள் என்று போட்டோம்டா 33 தர 21 எத்தனை வரும்? 33 தர 21 எத்தனை வரும்? 600 693. 693 வரும். அப்ப இந்த பஸ்காரனுக்கு லாபம் கிடைக்குமோ? இல்ல அந்த பஸ்காரன் என்ன செய்ய போறான்? இப்ப 700 ரூபாய் வந்தா தான் அவனுக்கு அங்கால இனி வர்றதுல லாபம். அவன் பஸ்காரன் வந்து 693 ரூபாய்க்கு ஓடிட்டு இருந்தான்டா அவன் என்ன செய்வான்? நட்டத்துல தான் ஓடுவான். இப்ப கேட்டது என்னது? குறைஞ்ச லாபம் கிடைக்கணும். அதை விட 33 பயணிக்கும் கொடுத்து அங்கால ஒரு காவாசி என்ன சொல்றது 1/3 ஒன்றிங்கள் 3 எண்ணிக்கையான பயணிக்கு கொடுத்தா தான் அவன் வந்து அந்த லாபத்தை அடைந்து கொள்ளலாம். அப்ப 33 பயணிக்கு ஃபுல்லா கொடுத்து அங்கால ஒரு 1/3 பயணிக்கிட்ட என்னது ஒரு பயணியை பிடிச்சு வா அளப்பம் எத்தனை மீட்டர் நீ 180 சென்டிமீட்டர் ரைட். அப்ப வட்டு இடையோட 1/3 அப்ப 1/3 180 சென்டிமீட்டர்ல என்ன வர போகுது 60 120 சென்டிமீட்டர் வட்டிட்டு அவனுக்கு இந்த டிக்கெட் கொடுக்குறது அப்படி கொடுக்கலாதானே. அப்ப என்ன செய்வோம்? எக்ஸ்ட்ராவா இன்னொரு பயணி ஆட் பண்ணுவோம். ஏன் எங்களுக்கு வந்து பயணிகள் எண்ணிக்கை தசத்துல வராது ரைட். பயணிகள் எண்ணிக்கை எப்பயுமே தசத்துல வராது ரைட். அதாவது வந்து மனுஷர்ன்றது முழு ஆள். அவர் வந்து 33 வருஷம் 3 ஆள் 33 ஆளும் அங்களும் காவாசி ஆளுமோ இல்லாட்டி 1/3 ஆளும் சொல்லலாது. அப்ப அதையும் நாங்க கிட்டிய 10க்கு மடம் தட்டுறவன் போட்டு 1க்கு மடம் தட்டி விட்டோம்டா எங்களுக்கு இந்த அவருக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ் லாபம் வந்து கிடைக்காது. அவர் நட்டத்தெல்லாம் ஓடிட்டு இருக்க போது 693 ரூபா தான் அவர் போகுது. அப்ப அங்க 7 ரூபா வந்து அவருக்கு நட்டம் ரைட். ஆனா அவருக்கு மினிமம் லாபம் கிடைக்கணும்டா. அப்ப என்ன செய்யணும்? இங்க வந்து 33 வருஷம் 3 பேருண்டா நாங்க எடுக்க வேண்டியது இங்க வந்து நீங்க கிட்டிய 10க்கு மட்டம் தட்டுற கதையை நீங்க எடுக்க கூடாது. இங்க வந்து நீங்க என்ன செய்யணும்? 34 பேர் தான் எடுக்கணும். ஏன் 34 பேர் எடுக்கணும்? அப்பதான் அவருக்கு லாபம் கிடைக்கும். 33 பேர் எடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்? அவருக்கு 700 விட குறைய பெருமானம் தான் கிடைக்கும். அப்ப அவர் நட்டத்திலான ஓடிட்டு இருக்க போறாரு. அப்ப கேட்டது வந்து லாபம் ரைட். அதை விட இன்னொன்று என்னன்னா இப்போ 33.3 பேர் இன்றைக்குல அங்கால ஒரு 1/3 பேருக்கு டிக்கெட் கொடுப்பட்டு இருக்கு என்றா என்ன அர்த்தம்? அதை இன்னொரு ஆளாக்கி விடுவோம் ரைட். அதை காவாசி ஆளா வச்சு கொண்டு இருக்கலாது. அதுக்கு குடுக்கல என்றும் பிடிச்சு வாங்கி வச்சு கொண்டு இருக்கலாது. அப்ப என்ன செய்வோம்? இன்னொரு ஆளுக்கும் டிக்கெட் கொடுப்பட்டு இருக்கு என்ற மாதிரி வரும். அப்ப மொத்தம் எத்தனை பேர் இங்க வர போகுது? 34. 34 பேர் எழுதி கொள்ளுங்க. விளங்காட்டி கேளுங்க.
எழுதுறீங்களா? ஆஷிக் இருக்கீங்களா? ஆஷிக் ஓம் சார். ஓ எங்க அனுராபுரம் சைட்ல மழையா? மழைன்னு சொல்லி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க 2 பேர். ஓம் சார், கொஞ்சம் மழை. ஆ. சில பேர் அந்த எழும்புற பஞ்சில எழும்புற சவுப்ல வந்து சார் மழை சார் ரெக்கார்டிங் சார் பண்ணுங்க சார் வருவீங்க. அதுக்கு தான் கேட்டேன். செய்தார்கள் 2016 ஆண்டு பேப்பர் இருக்க பாருங்க. 2016 ஃபர்ஸ்ட் பார்ட்ல பி பார்ட்ல கேள்வி வர இல்ல, செகண்ட் பார்ட்ல தான் வந்திருக்கு கேள்வி. ஸோ இட்ஸ் மீன் செகண்ட் பார்ட்ல டைரக்டா 2வது கேள்வி, அதாவது பார்ட் ஏல 2வது கேள்வி வந்திருக்கு. பேப்பர் இல்லாதாக்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக் கொள்ளுங்க. பேப்பர் இல்லாத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஓகே பாப்போம். ஒரு குறித்த மருத்துவமனையின் நோயாளர் பிரிவுக்கு வரும் ஒரு நோயாளியை பரிசோதிப்பதற்கு ஒரு மருத்துவர் எடுக்கும் நேரத்தை காண்பதற்கு செய்த ஒரு கணிப்பீட்டில் பெற்ற தகவல்கள் கீழே தரப்பட்டுள்ளது. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து பேஷண்ட வந்து செக் பண்ணுவோம். அப்ப பேஷண்ட வந்து டயக்னோஸ் பண்ணுவாங்க தானே டாக்டர்ஸ். அப்ப உங்களுக்கு என்னது, கை வலிக்குதா, கால் வலிக்குதா, எத்தனை நாள் பெயின் இருக்கு, எங்க பெயின் இருக்கு, என்ன மாதிரி இருக்கு எல்லாம் டயக்னோஸ் பண்ணி அவங்க ஒரு மருந்து எழுதி தருவாங்க, ரைட்? அவ்வளவு அந்த டயக்னோஸ் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு வந்து எவ்வளவு டைம் எடுக்குது என்றதான் இதுல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு, ரைட்? அதை விட பாருங்க, அதுல வடிவ மென்ஷன் பண்ணிக்கலாம். இவ் அட்டவணையில் 2 to 4 2 தொடக்கம் 4 என்ற அந்த இன்டர்வல்ஸ்ல தரணும் என்றா அது என்னவா இருக்குண்டா 2 விட கூடவா, ரைட்? 2 விட கூடவா இருக்கா, அதை விட 4லும் குறைவு அல்லது 4ஐயும் எடுக்குது, ரைட்? கிரேட்டர் than 2 and less than or equal to 4. என்ன அர்த்தம்? 2 விட கூடன்னா 2 எடுக்காது, ரைட்? 2 எடுக்காது. அதாவது வந்து இப்ப அவர் வந்து இப்ப என்ன மினிட்ஸ்ல அவர்ல மினிட்ஸ்லாம் இருக்கு, நிமிடம், ரைட்? அப்ப நிமிடத்திலே இருக்கு. அப்ப 2 நிமிஷம் எடுக்காது. 2 தொடக்கம் 4 2 நிமிஷத்தை எடுக்காது. 2 நிமிஷத்தோட கூட தான் அவர் எடுக்க போறார். ஆனா 4ன்றது என்னது, 4 நிமிஷமாவும் இருக்கலாம் அல்லது 4 நிமிஷத்துக்கு உள்ளேயா இருக்கும், ரைட்? அப்படித்தான் இந்த இது வர போகுது. அப்ப 2ல அதே மாதிரி அடுத்த இதுக்கு வருது. அப்ப 4 எடுக்காது, 4 விட கூடவா இருக்கும், 6 எடுக்கும் அல்லது 6 விட குறைவா இருக்கும். அது மாதிரி 6 எடுக்காது, 6 விட கூடவா இருக்கும், 8 எடுக்கும் அல்லது 8 விட குறைவா இருக்கு. சோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஓர் உகந்த எடுகொண்ட இடை, ரைட்? அப்ப assumed mean ஃபைண்ட் பண்ண சொல்லுது. ஓர் உகந்த using a suitable assumed mean or otherwise என்றா நீங்க மீடியம் எடுக்கலாம், மீடியனையும் எடுக்கலாம், ரைட்? அது உங்களை பொறுத்தது. மீடியன் எடுக்கிறது இதுல மீடியனை தேடி பிடிக்கிறது கஷ்டம். ஃபர்ஸ்ட் உடனே நீங்க மீடியனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லணும். அவளை அதையும் கூட்டி அவளை தாழ வச்சு அதுல எத்தனையாவது டேட்டா எத்தனையாவது இட்டு போட்டு அதுல இருந்து நாங்க மீடியனை கண்டுபிடிச்சு அப்படி போகணும். இதுல ஈஸியா கண்டுபிடிக்கிறது என்னத்தை கண்டுபிடிக்கலாம்? மீனை கண்டுபிடிக்கலாமா, மீடியனை கண்டுபிடிக்கலாமா, மோட்டை கண்டுபிடிக்கலாமா, மாடல் கிளாஸ் கண்டுபிடிக்கலாமா, என்னத்தை கண்டுபிடிக்கலாம் ஈஸியா? ஆகாரத்தை கண்டுபிடிக்கலாமா,
இடையை கண்டுபிடிக்கலாமா, இடையத்தை கண்டுபிடிக்கலாமா, என்னது உடனே ஈஸியா உடனே பார்த்தோட கண்டுபிடிக்கிறது, என்னத்தை கண்டுபிடிக்கலாம்? பார்த்த உடனே நாங்க சொல்லலாம் என்னது இது ஆகார வகுப்பு என்னவா, இடைய வகுப்பு என்னவா, என்ன இதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஆகார வகுப்பை நாங்க கண்டுபிடிக்கலாம். மீடியன் வந்து சாரி, அதாவது வந்து மாடல் கிளாஸ் வந்து நாங்க கண்டுபிடிக்கலாம். அப்ப ஆகார வகுப்பை கண்டுபிடிக்க எங்களுக்கு ஈஸியா நாங்க என்ன செய்யலாம், ஆகார வகுப்பை போகலாம். அப்போ ஒரு உகந்த எடுகொண்ட இடையே ஆகார வகுப்புக்குரிய கிளாஸ் வந்து நான் எடுகொண்ட இடையா எடுத்துக்கொண்டு போவேன். அப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட்டுக்கு? ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு நான் இந்த மாதிரி பாக்ஸ் வந்து போடுவோம், டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். அப்ப டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணணும்டா ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்லுங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு கிளாஸ் போடுவேன். அதாவது வகுப்பு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட்டுக்கு வகுப்பு போடுவேன். வகுப்பு வந்து என்னது? 2 தொடக்கம் 4, 4 தொடக்கம் 6, 6 தொடக்கம் 8, புரிதல் போதோ 8 to 10, 10 to 12, 12 to 14. ரைட். இப்ப சொல்லுங்க எனக்கு, இதுல இருந்து நான் அடுத்து என்னத்தை போட வேண்டிய வேணும்? எனக்கு என்ன போட வேண்டி வரும்? இப்ப எடுகொண்ட இடை வச்சு நான் காண போறேன்டா, இதுல இருந்து அடுத்த பாக்ஸ் நான் என்ன போடணும்? நடுப்பெருமானம். நடுப்பெருமானம் போடணும். ரைட். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் வந்து அடுத்த பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மிட் வேல்யூ அல்லது நடுப்பெருமானம். 4க்கும் 2க்கும் நடுப்பெருமானம் என்ன? 3. 3. 6க்கும் 4க்கும் நடுப்பெருமானம் என்ன? 5. 5. அடுத்தது 7, 9, 11, 13. இப்ப பாத்தீங்கன்னா என்ன போடணும் அடுத்தது? மீடியன்ஸ். மீட்டர் போட்டுட்டு என்ன செய்யணும் பண்ணி எடுத்தது அப்படின்னா ஆர்டர் படி நாங்க பாக்ஸ் போடல மீட்டர் போடுவேனா இல்லாட்டி என்ன போடுவோம்? விலகல். விலகல் போடுவோம். ரைட். அப்ப விலகல் வந்து எனக்கு தெரியும் டீவியேஷன் டி. அப்ப விலகல் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இதுல இருக்கு மீட்டர், இங்கால மீட்டர் இருக்கு. ரைட். எஃப் மீட்டர் வந்து எனக்கு தந்திருக்கு 19, 32, 37, 6, 4, 2. அப்ப இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஆகார வகுப்பு மாடல் கிளாஸ் வந்து நாங்க மீட்டர் எடுத்தோம்டா இதான் வந்து எங்களுக்கு வந்து என்னது அதிகமா வந்தது. அப்ப இதான் அதிகமா வந்ததுன்னா இந்த கிளாஸ் வர போகுது. அப்ப இந்த கிளாஸ் அதிகமா வந்துச்சுன்னா இதுதான் எங்களுக்கு என்ன இருக்கு, எடுகொண்ட இடையா இருக்கு, அசூம்ட் மீனா இருக்கு. சோ அப்ப அசூம்ட் மீன் வந்து 7 அந்த இடத்துல நாங்க என்ன செய்வோம்? இந்த இடத்துல அசூம்ட் மீன் 7 இந்த இடத்துல என்ன வரும்? 0 வரும். இந்த இடத்துல 0 வந்துச்சுன்னா இங்க இருந்து என்ன செய்வோம்? மேல மேல போய்க்குள்ள மைனஸ்ல வரும், கீழே கீழே வரைக்கும் என்ன வரும்? பிளஸ்ல வரும். அப்ப 5ல இருந்து 7 கழிச்சோம்னா -2, 3ல இருந்து 7 கழிச்சோம்னா -4. அது மாதிரி 9ல இருந்து 7 கழிச்சோம்னா 2, 4, 6. இப்ப பார்க்கலாம். இது ரெண்டையும் கூட்டினங்களுக்கு -6. இது ரெண்டையும் இவ்வளதையும் கூட்டினங்களுக்கு எவ்வளவு வரும்? 12 வரும். அப்ப கழிச்சமண்டங்களுக்கு எவ்வளவு வரும்? மொத்தம் 6. அவங்களுக்கு டில ஒன்றும் சேர்த்தவில்லை. இப்ப சரி டில இது செய்யுது. இப்ப நாங்க அடுத்த கோலம் கிரியேட் பண்ணணும். இப்ப அடுத்த கோலம் கிரியேட் பண்ணணும்னா என்ன செய்யணும்? என்ன இது கிரியேட் பண்ணணும்? அடுத்த கோலம்
FD FD தரடி F தரடி நீங்க வேணுமெண்டா மீட்டரை இங்காலையும் மாத்தி இங்காலையும் செய்யலாம். அது உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாத்தி கொள்ளலாம். ரைட், மீட்டரை நீங்க இங்கால மாத்தி டிஏ இங்கால செஞ்சா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்க வேண்டாம், அப்படியும் செய்து கொள்ளலாம். ஏன் எனி F இன்டு டி தானே, அப்ப டிஏ இங்கால போட்டும் செய்து கொள்ளலாம். ரைட், அது உங்களுடைய இஷ்டம். அப்ப மீட்டரை நாங்க இங்கால போட்டோம்டா FD வந்து பாத்தீங்கன்னா FD என்ன வரப்போகுது ஃபர்ஸ்ட்டுக்கு மைனஸ் எழுபத்தி 76. அடுத்தது வந்து மைனஸ் 64. இங்க வந்து வரப்போகுது 0 பிளஸ் 12 பிளஸ் 16 பிளஸ் 12. இப்ப எங்களுக்கு காண வேண்டியது சிக்மா FB. இப்ப வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் சைட்ல எவ்வளவு இருக்கு, மைனஸ் 140 140. பிளஸ் சைட்ல எவ்வளவு இருக்கு 40 கழிச்சவனங்களுக்கு எவ்வளவு வரும், -100 -100. அதே மாதிரி எங்களுக்கு இங்கால வந்து என்னது சிக்மா F என்னது 100. ரைட், எங்களுக்கு இடை காணணும் வேண்டாம். இடை வந்து மீன், இடை வந்து எங்களுக்கு என்ன சமன்பாடு வரும் இதுல, இந்த இடைக்கு என்ன சமன்பாடு, எடுகொண்ட இடை சக சிக்மா சிக்மா F. எடுகொண்ட இடை சக சிக்மா FT என்கிள் சிக்மா F. அப்ப சொல்லுங்க, இப்ப எங்களுக்கு எடுகொண்ட இடை நாங்க என்ன எடுத்துறாங்க 7 சக சிக்மா FD எங்களுக்கு வரப்போகுது 100. சிக்மா F வந்து எங்களுக்கு வரப்போகுது 100. ஆகவே கழிச்ச மண்டங்களுக்கு என்ன வரும் 6 வரும். அப்ப இடைவெளி வந்து ஒரு ஆளுக்கு வந்து 6 நிமிஷம், ஒரு ஆளுக்கு 6 நிமிஷம் படி என்னவா இருக்கு டயக்னோஸ் பண்ணிருக்கணும். ஒரு ஆளுக்கு வந்து 6 நிமிஷம் படி டாக்டர் வந்து பார்த்துட்டு வருது. ஓகே, இடை நேரத்திலும் பார்க்க கூடிய நேரத்திற்கு பரிசோதனைக்கு உட்பட்ட நோயாளிகளின் சதவீதத்தை காண்க. ரைட், இடை நேரம் உங்களுக்கு என்ன வந்தது 6 வந்தது. 6 வந்ததுன்னா இங்க பாப்போம், இங்க 6 தொடக்கம் 8ன்றது என்னத்தை குறிக்குது, அவங்க சொன்ன தரவும்படி 6 to 8ன்றது என்னத்தை குறிக்குது, 6 எடுக்குமா எடுக்காதா, அவங்க தந்த தரவும்படி 6 தொடக்கம் 8ன்றது இந்த 6 எடுக்குமா எடுக்காதா, எடுக்காது. அப்ப இந்த 6 தொடக்கம் 8ன்றதுல வந்து 6 எடுக்காது. அவங்க இப்ப கேட்ட கேள்வி என்னது, 6 விட கூடியது, அதாவது வந்து இந்த இடைப்பெருமானத்தை விட கூடியதா இருக்கணும். இடைப்பெருமானத்தையும் எடுக்கும்னா இங்க 6 இந்த இதை எடுத்திருக்கு. ஆனா இங்க இடைப்பெருமானத்தையும் விட கூடியதுன்னு இங்க வரப்போகுது, இந்த கிளாஸ்ல இருந்து இந்த வகுப்பாடுல இருந்து இங்க இவ்வளவு வரப்போகுது. ரைட், இப்ப சதவீதம் தானே கேட்டது, இப்ப சதவீதம் கேட்டு சதவீதமா கேட்டது, சதவீதத்தை காணுது. எஸ், அப்ப எங்களுக்கு மொத்தமா எத்தனை நோயாளிகள் இருக்கிறோம் 100 பேர். இப்ப எங்களுக்கு 6 வரைக்கும் பார்த்த நோயாளிகள் எண்ணிக்கை எவ்வளவு, 6 நிமிஷம் மட்டும் பார்த்த நோயாளிகள் எண்ணிக்கை எவ்வளவு, 19 32 எத்தனை 51. அப்ப இது இவ்வளவு 51ண்டா இதுக்கு கீழே இருக்கிறவங்கெல்லாம் எங்களுக்கு வர போயிடும். அப்ப நீங்க 100ல இருந்து 51 கழிச்சும் போடலாம், அல்லது இவ்வளத்தையும் கூட்டி போடலாம். இவ்வளத்தையும் கூட்டினா எங்களுக்கு எப்படி, அப்ப எத்தனை வரப்போகுது 49 வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். 37 43 43 ஆ
40, 43, 49 தர 100 வீதத்துக்கு தானே சதவீதங்களுக்கு தர 100 போடுவோம். 100க்கு தானே சதவீதம் சொல்லுவோம். அப்ப தர 100. ஆக பட் நம்ம எத்தனை பேர் எத்தனை பெர்சன்டேஜ் வரும்? 49%. 49 வீதம் வந்து வரும். இப்பிரிவில் ஒவ்வொரு மருத்துவரும் ஒரு நாளுக்கு 6 மணித்தியாளர்களுக்கு நோயாளிகளை பரிசோதிக்கின்றனர். ஒரு மருத்துவர் ஒரு நாள் பரிசோதித்து எதிர்பார்க்கப்படும் நோயாளிகள் எண்ணிக்கையை காண்கிறாய். இப்ப ஒவ்வொரு நாளும் ஒரு டாக்டர் வந்து பேஷண்ட்டை வந்து விசிட் பண்ற டைம் வந்து 6 hours, ரைட்? அப்போ 6 மணித்தியாலம் பாக்குறீங்களா? எங்களுக்கு இங்க கண்ட மீன் இடையின்படி ஒரு பேஷண்ட்டை பாக்குறதுக்கு எத்தனை நிமிஷம் எடுக்குது? டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட்டை பாக்குறதுக்கு எத்தனை நிமிஷம் எடுக்குது? 6 நிமிடம். 6 நிமிடம் எடுக்குது. அப்ப ஒரு பேஷண்ட்டை பார்க்க 6 நிமிடம் என்றா மொத்தம் 6 மணித்தியாலத்துல எத்தனை பேஷண்ட்டை பார்ப்பேன்? அதான் கேள்வி. ரைட். இப்போ வந்து பாருங்க 6 மணித்தியாலத்துல எத்தனை நிமிடம் இருக்கும்? என்ன செய்யணும்? 6 தர 1 மணித்தியாலத்துல எத்தனை நிமிடம்? 60. 60. ஆகவே 6 மணித்தியாலத்துல எத்தனை நிமிடம்? 6 தர 60 மினிட்ஸ். ரைட்? அப்ப 6 தர 60 மினிட்ஸ் என்றா அதுக்கு இப்ப மொத்தமா இவ்வளவு நிமிடம் வந்து இருக்கும். ஒரு பேஷண்ட்டை பார்க்கறதுக்கு எத்தனை நிமிடம் எடுத்தவர்? 6 நிமிஷம். அப்ப எத்தனை பேஷண்ட்டை பார்த்திருப்பார்? 60 பேஷண்ட்டை பார்த்திருப்பார். இது விளங்குதா? அப்ப 6 மணி நேரத்துல ஒரு டாக்டர் பார்க்கறது எத்தனை பேர்? 60 பேரை பார்க்கலாம். வெளிநோயாளர் பிரிவுக்கு ஒரு குறித்த நாளில் வரும் 400 நோயாளிகளை பரிசோதிப்பதற்கு வெளிநோயாளிகள் வர்றது 400 நோயாளிகளை பரிசோதிப்பதற்கு தேவையான மருத்துவர்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கையை காண்க. தேவையான மருத்துவர்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கையை காண்க. ரைட். ஒரு டாக்டர் எத்தனை நோயாளியை பார்ப்பார்? 60 பேர். மொத்தம் எத்தனை நோயாளி பேருக்கு பிபிஓபிடில அவுட் பேஷண்ட் 400 பேர் இருக்கிறான். அப்ப எத்தனை டாக்டர் தேவை? என்ன செய்யணும்? 460 பிரிக்கணும். 460 பிரிக்கணும். பிரிச்ச மண்டங்களுக்கு எத்தனை வரும்? 6.66 டாக்டர் வரும். ஓமா இல்லையா? ஓ சார். ஓ, அப்ப எத்தனை டாக்டர் தேவை குறைந்தபட்சம்? 7 டாக்டர் தேவை. இப்ப இந்த இடத்துல வந்து 6.2 டாக்டர் வந்திருந்தா எத்தனை டாக்டர் தேவை குறைந்தபட்சம்? 7 தான் தேவை. ஏன் இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க நாங்க கிட்டிய 10க்கு மட்டும் தட்ட போறது இல்ல. இங்க 6.2 டாக்டர் வருதுண்டா என்ன அர்த்தம்? 6 டாக்டர் வந்து ஒவ்வொரு 6 மணி நேரம் வேலை செய்யணும். செஞ்ச பிறகும் அங்கால 2 டாக்டருக்குரிய நோயாளிகள் வந்து இருக்கணும். என்ன அர்த்தம்? அது 7வது டாக்டர் அதை பூர்த்தி செய்வதே தவிர அந்த 6 டாக்டர்ல இருக்கிற ஒரு ஆள் போய் இன்னொரு ஆள் போய் அந்த 6 மணி நேரத்தை விட எக்ஸ்ட்ரா அவர் போய் செய்ய மாட்டேன். ரைட். இப்ப உதாரணத்துக்கு 6.2 இருக்கு. 6.2 டாக்டர் தேவைப்படுது. 2 வருதுன்னா பாதியா பிச்சு எல்லாம் டாக்டரை கொடுக்கலாம். அப்ப ஒன்றில் 6 டாக்டரா இருக்கணும் அல்லது 7 டாக்டரா இருக்கணும். இப்ப 6 டாக்டர் தான் நாங்க போட்டு கொடுக்குறோம்டா இந்த 2.2க்கு வந்து என்ன நடக்கும்? எக்ஸ்ட்ராவான ஒரு 2.2 டாக்டர் தேவைப்படுது. அப்ப 0.2 டாக்டர் 0.2 டாக்டர் யாரும் இல்ல. அப்ப நாங்க என்ன செய்யலாம்? ஒரு டாக்டருக்கு வந்து 6 மணித்தியாலம் 6 டாக்டருக்கு வந்து 360 நிமிஷம் போயிடும். அங்கால இருக்க 40 நிமிஷத்தை டாக்டர் நீங்க ஒரு 5 பேஷண்ட் பாருங்க, நீங்க ஒரு 5 பேஷண்ட் பாருங்கன்னு சொல்லி 6 மணித்தியாலத்துக்கு மேல டாக்டருக்கு வேலை கொடுக்கிறாரு. அப்ப என்ன செய்யணும்? அந்த 2.2 மணித்தியாலத்துக்கு கூட 2.2 டாக்டருக்கு கூட
இன்னொரு ஒரு புது டாக்டரை பிடிச்சு அந்த டாக்டர் தான் என்ன செய்யணும், அந்த 40 நிமிஷத்துக்கு அந்த டாக்டர் அவர் வந்து ஒரு மணித்தியாலம் பண்ணியிருக்கலாம், அல்லது என்னது 30 நிமிஷம் பண்ணிருக்கலாம், 20 நிமிஷம் பண்ணிருக்கலாம். அது வந்து அந்த டாக்டருக்கு விருப்பம். ஆனா 6 மணி நேரத்தை விட ஒரு டாக்டர் கூடுதலா வேலை செய்ய மாட்டேன், ரைட்? 6 hours தான் அவர்கிட்ட மேக்சிமம் ஒர்க்கிங் அவர், ரைட்? அப்ப அதை தாண்டி அவர் வேலை செய்ய மாட்டார். ஆகவே 6 டாக்டரா இருந்தாலும் என்னது, அது அந்த தசமாறு இருக்கிற இந்த விழாத்தையும் இன்னொரு டாக்டர் வந்துதான் வேலை செஞ்சு முடிப்பார். அந்த உள்ளுக்கு இருக்கிற டாக்டரால செய்ய இயலாது. குறைந்தபட்சம் என்று கேட்டாலும் நீங்க குறைந்தபட்சம் என்று கேட்கணுமே, அப்ப தசத்துல இருக்கு 6.2, அப்ப இதுல குறைந்தபட்சம் நான் கட்டிய 10க்கு பணம் தட்டி 6க்கு போடலாமான்னா இல்ல, குறைந்தபட்சம் 7 தான் டாக்டர் எங்களுக்கு தேவைப்படும். ஏனென்றா 6 டாக்டர் வந்து 360 நிமிஷத்தை தான் பூர்த்தி செய்யணும். அவைகள் வந்து ஓவர் டைம் செய்ய மாட்டினோம். ஓவர் டைமை பத்தி இங்க ஒரு கதையுமே இல்ல. ஆகவே வந்து என்னது, 6 டாக்டர் வந்து 360 நிமிஷத்தை தான் பூர்த்தி செய்யணும். அங்கால இருக்கிற 40 நிமிஷத்துக்கு இன்னொரு டாக்டர் தான் வந்து வேலை செய்யணும். ஆகவே எங்களுக்கு வந்து விட என்ன வரப்போகுது, 7 வைத்தியர்கள். பள்ளிக்கொள்ளுங்க. காவியா என்ன கிளாஸ் இருந்ததை மறந்தாச்சோ? நித்திரையோ, நித்திரை ஒன்று எழுப்பினீங்களோ? காவியா, சார் ஓ என்ன கிளாஸ் மறந்தாச்சா? இல்லாட்டி அலாம் அடிச்சது கேட்கல? எல்லாம் அடிச்சது கேட்கல சார். ஆஹ் இன்னும் இன்னும் ஓயிலுக்கு எத்தனை நாள் இருக்கு? 63 நாள் 62 நாள் தான் இருக்கு. மைண்ட்ல வச்சு கொடுங்க. சரி, இந்த வெள்ளத்தால கொஞ்சம் எக்ஸாம் ஃபிட் போட வேண்டாம். ஒரு வீக்கா 2 வீக் பின்னால போகுது, அவ்வளவுதான். 2 வீக் வந்து எப்படியும் பின்னால போக மாட்டா. 2ஆம் மாசம் கடைசியில அல்லது 3ஆம் மாசம் ஆரம்பத்துல எக்ஸாம் நடக்க வாய்ப்பு இருக்கு, ரைட்? அதே டேட்டுக்கு நடக்காது, 17ஆம் தேதி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை தாண்டி ஒரு 2 வீக் வந்து பின்னுக்கு போகுதுன்னா 2 வீக்ன்றது பெரிய நாள் இல்லை. உங்களுக்கு இருக்க போறது ஒரு இன்னும் இந்த கணக்குப்படி பார்த்தா 60 நாள் தான் இருக்கு. கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா இருங்க, ரைட்? போவர்த்து நீ எங்க இன்றைக்கு இப்பதான் வர்றீங்க, போவர்த்து இருக்கீங்களா? கதைங்க. போவர்த்தனி நான் பிடிச்சி தின்ன மாட்டேன். நீங்க இன்றைக்கு புதுசா வந்தாலும் நான் உங்களை எல்லாம் விரட்ட இல்ல மாட்டேன். நான் நோமலா விரட்டிட்டு எல்லாம் இருக்கிறேன் இல்ல, ஜஸ்ட் கேட்கிறேன். போவர்த்தனி இருக்கீங்களா? இப்பதான் ஜாயின் பண்ணா கதைக்கிறாங்க இல்ல. கோவத்தனி நீங்க அன்மியூட் பண்ணிருக்கீங்கன்னா கதைக்கிறீங்க இல்ல. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன 5:30க்கு உங்களுக்கு அலாம் அடிச்சது? இல்ல சார், போன் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டா? ஓம் சார், என்னடா கோவத்துல போன் வந்து அப்செட் ஆயிட்டு பிறகு எங்களோட வீட்டை வந்து அவங்களோட வீட்டை வந்து எங்களோட வீட்டை கிட்ட 1 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் எங்களோட வீட்டை வந்து எந்த போன்ல தான் இப்ப ஷூ மவுண்ட் பண்ணி படிக்கிறாவு. சரி சரி, ஓகே ஓகே ஓகே. நான் ரெக்கார்டிங் சென்ட் பண்ணி விடுறேன். ஓகே ஓகே ஓகே. இந்த இடத்துல லைட் பட்டு இந்த இடத்துல ஒரு சூனிய பிரதேசம் இருக்கு. அதுல முதல் வெளியில 40 மறைஞ்சு இருந்தது, அதான் கொஞ்சம் பெருசா போட்டு.
ஓகே, எழுதினாக்கள் 2017ஆம் ஆண்டு பேப்பரை பாருங்க. பேப்பர் இல்லாதவர்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. 2017லையும் ஃபர்ஸ்ட் பார்ட்ல செகண்ட் பார்ட்ல ஏ பார்ட்ல ரெண்டாவது கேள்வி இல்லாதாக்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. 2017ஆம் ஆண்டு. பாப்போம். இதை எழுதிட்டீங்களா? அழைக்கிறேன். அழைக்கவா? அழிக்கவா? சரி. ஓகே. ஓகே, கேள்வி 2017ஆம் ஆண்டு கேள்வி பாருங்க. ஒரு குறித்த வகையை சேர்ந்த 100 பணியாரங்கள், ரைட், ஸ்வீட்ஸ் வந்து இருக்காங்க. ஒரு குறித்த வகையை சேர்ந்த 100 பணியாரங்கள். அப்ப ஸ்வீட் மீட்ஸ் வந்து ஒரு 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 ஒரே வகை, ரைட், ஒரே கைண்டான பணியாரம் தான். இப்ப அதாவது வந்து உங்களோட பேர்ல சொல்லப்படாத முறுக்கா இருக்கலாம் அல்லது என்னவா இருக்கலாம், ரைட். ஆனா அது ஒரே வகையா தான் இருக்கு. குறித்த வகையை சார்ந்த ஒரு வகை ஸ்வீட் மீட், ரைட், ஒரு பணியாரம். ஒவ்வொன்றிலும் துணிவுகள் கிராமங்கள் வழங்கப்பட்டன. அத்தகவல்களை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு மேல் பரம்பல் கீழே தரப்பட்டுள்ளது. முதலாவது கேள்வி வந்து இப்பரம்பலின் ஆகார வகுப்பை காண்க. அதாவது வந்து மாடல் கிளாஸ் கேட்கிறாங்க. அடுத்தது வந்து கேட்டிருக்கு உகந்த எடுகொண்ட இடையை பயன்படுத்தி அல்லது வேறு விதமாக. ரெண்டா இங்க என்னத்தை மென்ஷன் பண்றாங்க? வேறு விதமாக என்னத்தை மென்ஷன் பண்றாங்க? விலகல் இல்லாம டைரக்டா நடுப்பெருமானத்தை வச்சுக்கொண்டு எஃப்எக்ஸ வச்சு சிக்மா எஃப்எக்ஸ் சிங்கிள் சிக்மா எஃப் போட்டு காண்றத கேட்கிறாங்க. ஆனா ஸ்பெசிபிக்கா ஃபர்ஸ்டுக்கு கேட்டது என்னது? விலகல். அப்ப அவன் விலகலை கேட்கிறான்டா என்ன அர்த்தம்? நீங்க விலகலால போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா விடை கிடைக்கும். விலகல் இல்லாம நீங்க எஃப்எக்ஸுக்குள்ளால போனீங்கன்னா என்ன நடக்கும்? பெருக்கும் போது நிறைய பெரிய பெருமானங்கள் வரும். அப்ப ஒன்றோட ஒன்று கூட்டைக்குள்ள உங்களுக்கு ஒரு பெரிய தொகை ஒன்று வரும். மெயின் எஃப்எக்ஸ்ல வந்து எங்களுக்கு விலகல் இல்லாம செய்யல வந்து விலகல்ல செய்ய என்ன செய்யும்? மேல இருக்கிறத மைனஸ், கீழே இருக்கிறதுல பிளஸ், மைனஸ்ல இருந்து பிளஸ் அடிபட்டு என்ன செய்யும்? ஒரு சின்ன பெருமானம் கொண்டு வர பார்க்கும். இதுவே நீங்க எஃப்எக்ஸ் மட்டும் எடுத்து செஞ்சுட்டு போனீங்கன்னா என்ன நடக்கும்? பெரிய ஒரு தொகை வேண்டி வரும். பெரிய தொகையை நீங்க பிரிக்க வேண்டி வரும். எக்ஸாம் போல வந்து கால்குலேட்டர் தர மாட்டாங்க. நீங்க எல்லாம் பார்க்கணும். உங்களுக்கு டைம் தான் எக்ஸ்ட்ராவா போகும். உங்களுக்கு செய்யறது அதுல செய்யறது தப்பு இல்லை, பிழை இல்லை, மார்க்ஸ் அவ்வளவு தருவான். ஆனா உங்களுக்கு டைம் எக்ஸ்ட்ராவா போகும். அப்ப டைமே நீங்க அது கன்சியூம் பண்ணி எடுத்துட்டு போகும்டா நீங்க டைமை வந்து சர்வ் பண்றதுக்கும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும், ரைட். அதாவது வந்து 10 கேள்வியே வந்து 3 மணி நேரத்துல செய்யணும்னா 3 மணி நேரத்துல செய்யறதுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகிக்கொள்ளணும். அதாவது பேப்பர் தாரதுல இருந்து பேப்பர் கொடுக்கறதுல இருந்து நீங்க பேப்பர்ல இண்டெக்ஸ் நம்பர் எழுதுறதுல இருந்து கட்டுறதுல இருந்து வெட்டுறதுல இருந்து எல்லாமே வந்து அந்த 3 மணி நேரத்துக்குள்ள. சோ அதுக்குரிய டைம் நீங்க ஒதுக்கணும். அப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 3 மணி நேரம் உங்களுக்கு டைம் வருதுன்னா 3 மணி நேரத்தையும் உங்களுக்கு கேள்வி செய்யறதுக்குரிய டைமா வைக்க கூடாது. மேக்சிமம் நீங்க என்ன செய்யணும்டா 2:45 மணி நேரத்துக்கு நான் விழா கேள்வியையும் செய்து முடிக்கணும். அல்லது 2:50 அங்கெல்லாம் போகாதீங்க. போனீங்கன்னா நீங்க அங்கால டென்ஷன் ஆயிருவீங்க, ரைட். இப்ப நீங்க ஒரு 2:40 2:40க்கு நான் விழாத்தையும் செய்து முடிக்கணும். நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா 2 மணி நேரமும் 40 நிமிஷத்துக்குள்ளே நான் விழாத்தையும் செய்து முடிக்கணும். மொத்தம் 10 கேள்வி செய்யணும். 10 கேள்வி செய்யணும்னா 2 மணி நேரம் 120 120 40 160 நிமிஷம் வரும், ரைட். 160 நிமிஷத்துக்குள்ள வந்து நான் 10 கேள்வியை செய்து முடிக்கணும்.
ரெண்டா 10 கேள்வியை செய்து முடிக்கிறதுக்கு 160 நிமிஷம் வேண்டா ஒரு கேள்வி செய்யறதுக்கு எனக்கு எத்தனை நிமிஷம் வரும்? அது 6 நிமிஷம் வரும். இப்ப நீங்க 3 மணி நேரம் நோட்டு 180 60 குறிச்சு 18 நிமிஷம் தான் நோட்டு ஒரு கேள்விக்கு 18 நிமிஷம் கிடந்து ரை பண்ணி முக்கிட்டு இருந்தீங்கடா அங்கால கடைசியில டென்ஷன் ஆகி இது பண்ணிடுறீங்க. ரைட். 16 நிமிஷம் நாங்க கிட்டத்தட்ட மட்டத்தட்டி என்ன செய்யணும்டா நீங்க 15 நிமிஷத்துல ஒரு கேள்வியை செய்ய பார்க்கணும். 15 நிமிஷத்துல ஒரு கேள்வியை செய்ய பார்க்கணும். இப்ப இருக்கிற எக்ஸாம் மெத்தட்ல வந்து உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு சில நேரத்துல வந்து 10 நிமிஷம் தருவான் எக்ஸ்ட்ராவா. ரைட். அப்படி 10 நிமிஷம் உங்களுக்கு தந்தானா இருந்தா நீங்க என்ன செய்யணும், அந்த 10 நிமிஷத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்டா எல்லா கேள்வியையும் கோத்ரூ பண்ணுங்க. 12 கேள்வி இருக்குன்னா 12 கேள்வியையும் கோத்ரூ பண்ணுங்க. 12 கேள்வியையும் வாசிச்சுட்டு உங்களுக்கு எந்த கேள்வி வேகமா செய்யலாம் என்றத உங்க மைண்டுக்குள்ள தெரியும் தானே. உங்களுக்கு வந்து சில பேர் வந்து வரைவு கீறதுல வேகமா கீறக்கூடிய ஆக்களா இருக்கு. எல்லாரும் எல்லா கேள்வியிலும் வேகமா செய்யக்கூடிய ஆக்களா இருக்க மாட்டீங்க. சில பேர் வந்து வரைவு கீறதுல வேகமா இருப்பீங்க. சில பேர் வந்து ஒருங்கமை சமன்பாடு செய்யறதுல இல்ல இருபடி சமன்பாடு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அதுகள் வந்து செய்யறதுல வந்து ஸ்பீடா இருப்பீங்க. இல்ல சில பேர் வந்து பின்னங்கள் சுருக்குறதுல இதா இருப்பீங்க. இல்ல சில பேர் வந்து வட்டி வீதங்கள் பங்குகள் அதுகள் செய்யறதுல ஸ்பீடா இருப்பீங்க. சில பேர் வந்து அமைப்புகள் செய்யறதுல ஸ்பீடா இருப்பீங்க. அப்படி இருக்கிறார்கள். சரி, சில நேரம் நீங்க நல்ல தரவா இருக்குமா கிராஃப் கேள்வி இல்லாட்டி ஒரு அமைப்பு கேள்வி வருது, நல்ல தரவா உங்களுக்கு கிராஃப் கேள்வி ஃபுல்லா தெரியும். ஆனா இந்த முறை வந்த கிராஃப் கேள்வி கொஞ்சம் ட்ரிக்கியான கேள்வி, உடைக்கிறதுக்கு கஷ்டமான கேள்வி, கொஞ்சம் டிரைவ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்னு தெரிஞ்சுண்டா உங்களுக்கு அது தெரிஞ்ச கேள்வியா இருந்தாலும் நீங்க கிராஃப்ல 1000 கேள்வி செஞ்சிருந்தாலும் அந்த கேள்வியை ஃபர்ஸ்டா செய்ய போகாதுங்க. ரைட். உங்களுக்கு எந்த கேள்வி ஈஸியா இருக்குன்னு தெரியுதோ ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துக்கு இல்ல அந்த கேள்வியை ஃபைன் பண்ணுங்க. 10 நிமிஷம் தந்தானுண்டா தராட்டி ஜஸ்ட் பேப்பர் தந்து எல்லாருக்கும் கொடுத்து முடிக்க கிடையில நீங்க என்ன செய்யுங்க, ஒரு மேலோட்டமா 1 to 12 அவ்வளோத்தையும் பார்த்துட்டு எந்த கேள்வி உங்களுக்கு செய்யணும் அந்த கேள்வி நம்பரை போடுங்க. 12ஆம் கேள்வி தான் செய்ய போறீங்களா, 12ஆம் நம்பரை போடுங்க. போட்டுட்டு செஞ்சுட்டு போங்க. இடையில உங்களுக்கு ஆன்சர் வேற இல்லை, இடையில ஸ்ட்ரக் ஆயிட்டீங்கன்னா அதுல நின்று கிண்டிட்டு இருக்க தேவையில்லை. ரைட். அதுல நின்று ஸ்ட்ரக் ஆயிட்டு எனக்கு ஆன்சர் வருது இல்லையே அப்ப நான் என்ன செய்யறது ரெண்டு டென்ஷன் ஆகும். ரைட். அது ஒரு கேள்வி தான், அங்கே மிச்சம் இருக்கு 9 கேள்வி செய்யறதுக்கு 11 கேள்வி இருக்கு. இதை வெட்டிட்டு கூட செய்யறதுக்கு வாய்ப்பு வேறு வெட்ட வேணும். ரைட். நீங்க ஒரு கேள்வி செஞ்சுட்டு பிள்ளைகிட்ட வெட்டாதுங்க, அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த கேள்வி செய்யுங்க. உங்களுக்கு எந்த கேள்வியில மார்க்ஸ் கூடவோ அந்த கேள்வி உங்களுக்கு தருவான் முடியா, அதாவது வந்து அந்த கேள்வியில மார்க்ஸ் ஆட் பண்ணுவாங்க உங்களுக்கு. ரைட். அதனால வெட்டாதுங்க, எது செஞ்சாலும் வெட்டாதுங்க. செய்கவழி செஞ்சாலும் செய்கவழி பேப்பரையும் சேர்த்து கட்டி விடுங்க. வீட்டை கொண்டு வந்து வச்சு என்ன செய்யற, வீட்டை கொண்டு வந்து வச்சு வைக்காதீங்க. ரஃப் ஷீட் திருப்பி அவங்கள்ட்ட கொடுக்காதீங்க, எல்லாத்தையும் சேர்த்து கட்டி வைங்க. ரைட். என்ன இது என்ன வெட்டு கொத்து என்ன இருந்தாலும் வெட்டாதீங்க, தயவு செய்து வெட்டாம என்ன கொத்து இருந்தாலும் அவ்வளோத்தையுமே வந்து பின் பண்ணிட்டு கொடுங்க, நூல்ல கட்டிட்டு கொடுங்க. அதுல சில நேரம் வந்து என்ன சொல்றது 40 மார்க்ஸ் இருந்தா தான் பாஸ் ஒரு ஆளுக்கு வருதுண்டா, 39 வருதுண்டா சரி இந்த பிள்ளை பாவம் பாஸ் பண்ண விடுவான், பாஸ் பண்ணி விட்டு அவன் தேடுவான் மார்க்ஸ் போடுறதுக்கான உங்களுக்கு மார்க்ஸ் போடுறதுக்கு இடம் இருக்காது. அப்படி நீங்க செய்கவழி பேப்பர்ல காட்டினா அந்த டைம்ல செய்கவழியில செஞ்சிருக்கான் இந்த இடம் சரியான வேலை தான் போயிருக்கு, சரியான பாத்துல தான் போயிருக்கு. ரைட். அப்ப இதுக்கு ஒரு மார்க்ஸ் கொடுக்கணும்னு பாஸ போடுவாங்க. இல்லாட்டி 74 கேட்கல 75 ஆக்கணும், போடணும் ஃபுல்லா பாவம் மாட்டான். உங்களை எல்லாம் வச்சு இவனுக்கு மார்க்ஸ் கொடுக்க கூடாதுன்னு பிடிச்சி எல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. அவன் பார்த்து ட்ரை பண்ணி மேக்ஸிமத்துல எவ்வளவுக்கு உங்களுக்கு கொடுக்கணுமோ அவ்வளவுக்கு ட்ரை பண்ணி பார்ப்பான். 74 இருக்கு போடணும் மாட்டான், அவன் ஒரு மார்க்ஸுக்காக அவன் தேடுவான். நீங்க அந்த ஒரு மார்க்ஸ் அவனுக்கு நீங்க சாதகமா கொடுக்கறதுக்கு என்ன செய்யணும், செய்க வழிகள் அது அதுக்காக டெக்னோமெட்ரியில ஒரு கேள்வி வருதுண்டா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் ஒரு கேள்வி விட்டுட்டு வரல கேட்காத கேள்வி இல்லாமா. டெக்னோமெட்ரியில வந்து இந்த முக்கோணத்தின் இதை காண சொல்லி டேன் வந்து கேட்கிறான்டா, சைன் வந்து எதிர்பக்கத்துங்கள் செம்பக்கம், கொஸ் வந்து அயல் பக்கத்துங்கள் செம்பக்கம், டான் வந்து எதிர்பக்கத்துங்கள் அயல் பக்கம். இதுக்கு வந்து 30 பாய்க்கு விளவு 60 பாய்க்கு விளவு நீங்க சும்மா கண்டபாட்டுக்கெல்லாம் எழுதிட்டு வர்றீங்க. ரைட். இப்ப வந்து வரலாறுல எல்லாம் வந்து வரலாறா இல்லாட்டி விஞ்ஞானத்துல ஏதாச்சும் ஒன்றுல தமிழ்ல எல்லாம் விளக்குக ரெண்டு பெரிய ஒரு 16 இதுக்கு வந்து கேள்வி கேட்டா நீங்க என்ன செய்யறது, இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறது. இப்ப அதாவது வந்து நீர்வள நாகரிகம் பற்றி விளக்குக என்றா நீங்க உங்களோட மைண்ட்ல தோன்ற எல்லாத்தையும் அடிச்சு விடுவீங்க தானே, அந்த மாதிரி எல்லாம் இங்க அடிச்சு விடக்கூடாது. ரைட். இப்ப நீர்வள நாகரிகம் விட உங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும். இந்த ராசதானியில இந்த இது நடந்துச்சு ஒரு பாயிண்ட்ஸை வச்சுக்கொண்டு மிச்சம் எல்லாம் என்ன செய்யுது இஷ்டத்துக்கு ஒரு கோர்த்து மாலையாக்கி இந்த அப்படி ஒரு என்னது 2 பக்கம் இல்லைன்னா 16 மார்க்ஸ் தருவியா இந்த அப்படி 2 வட்டம் எழுதி விடுறது. அப்படி என்ன அங்க 16 மார்க்ஸ் வர போறது இல்ல, அவன் பாயிண்ட்ஸ் பார்த்து தான் தருவான் வரலாறு 2 ஆள். ரைட்.
ஆனா அதுல போட கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்வாங்க இந்த பிள்ளைக்கு வந்து ஜென்ரலா நாலேஜ் இருக்கு, குளத்தை பற்றி நீர்வள நாகரிகத்தை பற்றி இருக்கு, அதுல 2 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி இருக்கு. அதுக்கு பிறகு நீங்க வாழ்ந்ததவோ அந்த இதுன்னு சொல்லி ஏதோ ஒன்றா நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதில்ல சொல்லினா கூட கொஞ்சம் மார்க்ஸ் வரும். அது மாதிரி நீங்க தெரிஞ்ச எல்லாத்தையும் கொண்டு போய் நிரப்புறது இல்லை மேக்ஸ். ரைட்? அவன் கேட்ட என்ன கேள்வி கேட்கிறானோ அதை செய்து கொடுக்குறதுதான் மேக்ஸ். அப்ப அதுக்கு வந்து நீங்க என்ன செய்யணும், அந்த கேள்விகளை நிறைய ட்ரை பண்ணி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு போங்க. அதை விட்டுட்டு கண்டதையும் எழுதி விடாதீங்க. ஆனா எழுதும் போது வெட்டாதீங்க. வெட்டாம பிள்ளையா திருப்பி 2வது போட்டுட்டு அடுத்ததை செய்யுங்க. அப்படி செஞ்சுட்டு போனீங்கன்னா வெட்டின இடத்துல சில நேரம் உங்களுக்கு பிள்ளையா இருக்கலாம், ஆனா அந்த வே தான் சரியாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ரைட்? அப்ப நான் திருப்பி வரேன். இப்ப இங்க 15 நிமிஷம் பண்ணா 15 நிமிஷம் 14 நிமிஷத்துல எந்த கேள்வி உங்களுக்கு ஈஸியான கேள்வியோ அதை போக நீங்க என்ன செய்யுங்கண்டா 15 நிமிஷம் அதுக்கு அலோகேட் பண்ணிருக்கீங்கடா 10 நிமிஷத்துல செஞ்சு முடிஞ்சாலும் 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிருங்க. அதுக்கு அடுத்த கேள்விக்கு திருப்பி 15 நிமிஷம், அடுத்த கேள்விக்கு 15 நிமிஷம். சில நேரம் டஃப்பான கேள்வி ஒன்று வருது, அந்த கேள்விக்கு இங்க இருந்து எடுத்த 5 நிமிஷத்தை அங்க கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கடா நீங்க ஒரு 2 மணித்தியாலம் 45 நிமிஷத்துல முடிச்சிட்டீங்கடா, அங்கால மிச்சம் இருக்கிற 15 நிமிஷத்துல பேப்பரை கட்டிட்டு என்ன செய்யலாம். அவங்க அப்ப வந்து டென்ஷன் படுத்திட்டு இருப்பாங்க, எல்லாரும் பேப்பரை கட்டுங்க, எல்லாம் டைப் பண்ணுங்க, இது பண்ணுங்க, வாங்க போறோம், இண்டெக்ஸ் நம்பர் எழுதி இருக்கா பாருங்க, அங்க முன்னுக்கு எழுதி இருக்கா பாருங்க, பேப்பர்ல நம்பர் போடுங்க, என்ன கேள்வி ஆர்டர் எழுதி இருக்கிறீங்க அந்த ஆர்டர்கள் அப்படியே லைனா எழுதுங்க, அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை டென்ஷன் படுத்துறாங்க. அந்த கடைசி 15 நிமிஷம் அந்த டென்ஷனுக்குள்ள உங்களால எழுத இயலாது. ரைட்? அப்ப உங்களுக்கு ஒரு டென்ஷன்ல ஸ்பீட்ல வேர்த்து விறுவிறுத்து கையெல்லாம் வேர்த்து பேனையும் எழுதாது பேப்பர்ல. ஸோ அதனால அந்த டைம்ல வந்து நீங்க என்ன செய்யுங்க, அதுக்கு முன்னுக்கே நீங்க அந்த டென்ஷன் வர முன்னுக்கே நீங்க முடிக்க பாருங்க. அந்த டைம்ல எக்ஸ்ட்ரா டைம்ல திருப்பி தட்டி தட்டி பார்த்துட்டு நீங்க செய்யாம இருக்கிற கேள்விகளுக்கு போய் ஒரு ட்ரை ஒன்றை கொடுங்க. எல்லா கேள்வியும் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் வந்துடும். ஒரு கேள்வியிலேயே எல்லா டைமையும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கேள்விக்குரிய மார்க்ஸ் மட்டும்தான் வரும். அதுலயும் பிழைச்சுன்னா அந்த கேள்வியும் இல்லா போகும். நீங்க வேர்சடைலா எல்லா கேள்வியும் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா மார்க்ஸும் வரும். ரைட்? அப்ப நான் இந்த கேள்வியை பார்ப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தெளிவு வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க தெளிவு தான் வகுப்பாயிடு. அப்ப தெளிவு ரைட்? அப்ப தெளிவுல வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு இந்த மாதிரி இந்த பக்கத்தால அட்டவணைய பெருசா அடிக்கிறேன். அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து தெளிவு வகுப்பாயிடு மேத்ஸ். வகுப்பாயிடு மேத்ஸ் வந்து 17 18 18 19 17 18 18 19 19 20 20 21 22 21 22 22 23 ரைட்? இவ்வளவு அதுக்கு இருக்கு. அடுத்தது வந்து நாங்க என்ன போடுவோம், நடுப்பெருமானம். நடுப்பெருமானம் போடுவோம், மிட் வேல்யூ போடுவோம். ரைட்? மிட் வேல்யூ நடுப்பெருமானம் எக்ஸ், அப்ப நடுப்பெருமானம் எக்ஸ். இது ரெண்டையும் கூட்டி 2ஆல் பிரிச்ச என்ன வரும், 17க்கும் 18க்கும் முடியல நடுப்பெருமானம் என்ன, 17 18 கூட்டி 2ஆல் பிரிச்சா 17.5. அடுத்தது 18.5, 19.5, 20.5, 21.5, 22.5. அடுத்தது மீடுரன் போடுவோம். ரைட்? மீடுரன் போட்டோம்னா என்ன வரும், உங்களுக்கு வருது 4 34 26 20 10 6. ரைட்? மீடுரனும் போட்டாச்சு. இப்ப எங்களுக்கு தெரியும் எடுகொண்ட இடையை வச்சுதான், ரைட், அசூம்ட் மீனை வச்சுதான் நாங்க செய்ய போறோம். ரெண்டா நாங்க இப்ப விலகல் காணும். இப்ப எடுகொண்ட இதுக்கு வந்து நாங்க என்னத்தை நாங்க எடுக்க போறோம்னு சொன்னாங்க, ஆகார வகுப்பு எடுக்கலாம், இடைய வகுப்பு எடுக்கலாம், இல்லாட்டி நீங்க உங்களுக்கு தேவையான வகுப்பு எடுக்கலாம். இப்ப நான் இதுல வந்து ஆகார வகுப்பு எடுக்க போறேன். ஆகாரம் என்ன முதல்ல, ஆகாரம் என்ன, ஆகாரம் என்ன, ஆகார வகுப்பு கேட்கல 34. 34. அப்ப ஆகார வகுப்பு என்ன, மாடல் கிளாஸ் 18 தொடக்கம் 19. 18 தொடக்கம் 19. அப்ப மாடல் கிளாஸ் வந்து 18 தொடக்கம் 19 என்றா எங்களுக்கு வந்து எடுகொண்ட இடை என்ன, அசூம்ட் மீன் என்ன, நடுப்பெருமானத்திலிருந்து எடுகொண்ட இடை என்னன்னு கேட்டுருவோம். ஆகார வகுப்பு தான் இப்ப எடுகொண்ட இடையா எடுக்க போறது. ஏண்டா எடுகொண்ட இடை என்ன 18.5 18.4.
5. இப்போ வந்து பாத்தீங்கன்னா விலகல் காண போறேன். விலகல் வந்து டி. விலகல் டி. விலகல் டி என்றா எனக்கு தெரியும் இங்க 18.5. 18.5 இருந்து 18.5 கழிச்சோம். சாரி, 18.5 இருந்து 18.5 கழிச்சோம்னா 0. இப்ப சொல்லுங்க, 17.5 இருந்து 18.5 கழிச்சோம்னா எத்தனை? 1. 1. இப்ப எங்களுக்கு என்ன இதுல என்ன பாருங்க, எங்களுக்கு இப்படி கழிக்கைக்குள்ள வந்து என்ன நடக்க வேண்டாம், எங்களுக்கு முழு பெருமானத்துல வரும். இதுவே நீங்க இது காணாம எஃப்எக்ஸ்ல போனீங்கன்னா 17.5 18.5 34 19.5 26 20.5 20 இப்படி நீங்க பெருக்கிட்டு போய்க்கல உங்களுக்கு இதால பெருக்கிக்கல கஷ்டப்படுவீங்க, டைம் எடுக்கும் உங்களுக்கு. அதனாலதான் இந்த மாதிரி எடுகொண்டை எடுத்துக்கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப எடுகொண்ட இடையை எடுக்காம, அதாவது வந்து எடுகொண்ட இடை இல்லாம டிரெக்டாவே இதை காணுங்கன்னு கேட்டா நீங்க எஃபெக்ட்ஸ் கால போங்க. அவனையும் மென்ஷன் பண்ணல எடுகொண்ட இடையே என்ன நீங்க எஃபெக்ட்ஸ் கால போறது உங்களுக்கு பெட்டர், ரைட்? இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யணும், இப்ப நீங்க எடுகொண்ட இட 17.5 இருக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சில நேரம் வந்து மைனஸ் பிளஸ் மாறி போட வேண்டிய வாய்ப்பு வரும். அதெல்லாம் கவன இன பிள்ளைகள் வரும். இப்ப டென்ஷன் கூட இருக்குல்ல, எக்ஸாம் கொள்ள டென்ஷன் ஆயிரும். அப்போ கவன இன பிள்ளைகள் வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அப்ப நான் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, எடுகொண்ட இடையண்டு நீங்க என்ன எடுக்கிறீங்க நடுப்பரமானத்துல எடுகொண்ட இடையண்டு. இப்ப நாங்க ஆகார வகுப்பு எடுத்த மாதிரி ஆகார வகுப்புல இருக்கிற நடுப்பரமானத்தை ஆகார வகுப்பு நடுப்பரமானத்தை எடுகொண்ட இடையாக எடுத்திருக்க வேண்டாம். எடுகொண்ட இடைக்கு மேல இருக்கிற எல்லாம் மைனஸ்ல வரும், இங்கால டில விலகல்ல. எடுகொண்ட இடைக்கு கீழே இருக்கிறது எல்லாம் பிளஸ்ல வரும், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க என்னது, கலிக்கோணம் எங்க இருந்துங்கடா, நடுப்பெருமானத்துல இருந்து எடுகொண்ட அடியா கலிக்கோணம். எடுகொண்ட அடி வந்து எங்களுக்கு இது ரைட், அசூம்டு மீன் வந்து இது. அப்ப நடுப்பெருமானத்துல இருந்து இது நடுப்பெருமானம் 17.5 இருந்து கழிக்கணும். அது வரைஞ்ச நடுப்பெருமானம் 19.5 இருந்து 18.5 கழிச்சு இங்க 1 வரும். இது எடுகொண்ட இடத்துல 0 வரும். அதுக்கு மேல இருக்கிறது வந்து சய, கீழே இருக்கிறது வந்து சக. ஆகவே இங்க 2, இங்க 3, இங்க 4. ரைட்? இப்போ சொல்லுங்க, அடுத்த குலம் என்னது போடுவேன்? டி. ஓகே, எஃப் தர டி 17.5 1 எத்தனை? தாய சொல்லு 4 தர 1 சார் எஃப்டி சார் 4 தர 1 எத்தனை? 4. மைனஸ் 4. 34 தர 0 0. 26 தர 1 26. 20 தர 2 40. 10 தர 3 30. 6 தர 4 24. பிளஸ் சைட்ல எவ்வளவு இருக்கு? 120. 120 120 மைனஸ் சைட்ல 4. ஆகவே எங்களுக்கு சிக்மா எஃப்டி என்ன வரப்போகுது? 116. அதாவது 120 சயனாலையும் கூட்டினோம்டா, இது சயனால இது சம 120, அது 120 4 போனா 116. அது மாதிரி சிக்மா எஃப் எவ்வளவு உங்களுக்கு? 100. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு கேட்டது வந்து முதலாவது கேள்வி வந்து ஆகார வகுப்பு கேட்டிருக்காங்க. அதை நான் கண்டு டைம் அடுத்த போயிருக்கிறேன் நாங்க. அப்ப ஆகார வகுப்பு கேட்டிருக்காங்க என்ன செய்யணும்? ஆகார வகுப்பு முதலாவது கேள்விக்கு கூட எழுதிட்டு போவோம். ஆகார வகுப்பு வந்து உங்களுக்கு என்னது? 18 தொடக்கம் 19. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உகந்த எடுகொண்ட விடையை கொண்டு பணியாளர்கள் இடைத்தனியை காண்க. ரைட், எடுகொண்ட விடைக்குரிய இப்ப நாங்க அசூம் மீன் எடுத்து செஞ்சோம்னா எங்களுக்கு இடை எப்படி வரும்? இடை சம இடை சக சிக்மா எஃப்டி இன் கீழ் சிக்மா எஃப். சிக்மா எஃப்டி இன் கீழ் சிக்மா எஃப். அப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு எடுகொண்ட விடை எவ்வளவுன்னு தெரியும்? 18.5 சாக. சிக்மா எஃப்டி வந்து 116, சிக்மா எஃப் வந்து 100. ஆகவே 18.5 சாக என்ன வரப்போகுது? 1.16 கூட்டினோம்னா எவ்வளவு? 19.66. 19.66. அப்ப எங்களுக்கு வந்து ஒரு பணியாரத்தின் இடைத்தனி வந்து 19.66
என்னது மாங்காயா தேங்காயா? கிராம். கிராம். கட்டாயம் கிராம் போடணும். கிராம் போடாட்டி மார்க்ஸ் குறையும். ஏன்னா அங்க அளவில் அங்க எங்களுக்கு தந்திருக்காங்க கிராம். இப்ப எங்களுக்கு இடைத்திணிவு தான் கேட்டிருக்காங்க. ஆகவே 19.66 கிராம். 19.66 கிராம் வந்து எங்களுக்கு வரப்போகுது. வகையை சேர்ந்த ஒரு பணியார பாக்கெட்டில் 120 பணியாரங்கள் உள்ளது. ரைட்? அதாவது ஒரு பணியாரத்தின் நிறம் வந்து 19.66 இருக்கிறதுக்கான மாதிரி எங்களுக்கு வந்து 120 பணியாரங்கள் இருக்கா ஒரு பாக்கெட்டுக்குள்ள. இத்தகைய பணியார பாக்கெட்டுகளில் உள்ள பணியாரங்களின் திணிவை காண்க. ரைட்? அப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா 3வது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பணியாரத்தின் திணிவு எவ்வளவு? 19.66. ஒரு பணியார பாக்கெட்டுக்குள்ள எத்தனை பணியாரம் இருக்கு? 120. 120 பணியாரம் இருக்கு. அவங்க மொத்தம் ஒரு பாக்கெட் நிறைய எவ்வளவா இருக்கு? 120 தர 19.66 பெருக்கின எத்தனை? 2302. 2359 தசம் 2 கிராம். ரைட்? இப்பணியார வகையில் 100 கிராமின் உற்பத்தி செலவு 50 ரூபாய் ஆகும். ஒரு பாக்கெட் உள்ள பணியாரத்தை உற்பத்தி செலவிடும் பணத்தின் ரூபாயை காணு. ரைட்? ஒரு பாக்கெட் திணிவங்களுக்கு எவ்வளவு தெரியும்? இப்ப 4வது 2359.2 கிராம் தெரியும் ஒரு பாக்கெட்ல உள்ள திணிவு. ஆனா ஒரு 100 கிராமுக்கு 50 ரூபாய் ஏண்டா இதுல எத்தனை 100 கிராம் இருக்குன்னு பார்க்கணும். அப்ப இதுல எத்தனை 100 கிராம் இருக்குன்னு பார்க்கணும். என்ன செய்யணும்? 100 பெருக்கணுமா வகுக்கணும். அப்ப அதாவது 2359.2 கிராம் இருக்கிற ஒரு பாக்கெட்ல எத்தனை 100 கிராம் இருக்கு என்று பார்க்கணும். என்ன செய்யணும்? 100 கிராமால வகுக்கணும். ஒரு 100 கிராமுக்கு இப்ப 100 அளவு கூட எத்தனை 100 கிராம் இருக்குன்னு தெரியும். இப்ப எங்களுக்கு ஏற்கனவே தந்துட்டால் 100 கிராமுக்குரிய விலை எவ்வளவு? 50 ரூபாய். செலவு வந்து 50 ரூபாய். ரைட்? 100 கிராம் பணியாரம் செய்யறதுக்கு 50 ரூபாய் செலவு. ஆகவே ஒரு 100 கிராம் பணியாரம் செய்யறதுக்கு 50 ரூபாய் செலவுண்டா மொத்தவங்களுக்கு இவ்வளவு பணியாரத்தை நாங்க இத்தனையான வகுத்தோம்டா எத்தனை 100 கிராம் பணியாரம் செஞ்சிருக்கலாம் என்று வருமா இல்லையா? இப்ப அதாவது பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு இது உங்களுக்கு விளங்காட்டி நான் உங்களுக்கு விளங்குற வகையில சொல்றேன் பாருங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 500 மாங்காய்கள் இருக்கு. இல்லாட்டி 500 மாங்காய்கள் இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 மாங்காயின் விலை 10 ரூபாண்டா இந்த 500 மாங்காய்க்கும் விலை எவ்வளவுன்னு கேட்டா நாங்க என்ன செய்யணும்? 2 மாங்காயின் விலை தான் 10 ரூபாய். ஒரு மாங்காயின் விலை நாங்க என்ன செய்யணும்? டைரக்டா ஒரு மாங்காயின் விலை எவ்வளவுன்னு கண்டும் காணலாம். அல்லது என்ன செய்யணும்? இந்த 2 மாங்காயின் விலை 10 ரூபாண்டா நாங்க என்ன செய்யணும்? ஃபர்ஸ்டா 2 மாங்காயால பிரிக்கணும். இப்ப 2 மாங்காயால பிரிச்சோம்னா எங்களுக்கு எத்தனை வந்துடும்? 250 வந்துடும். அப்ப 250 தர 10 தான் எங்களுக்கு விலையா இருக்கும். இல்லாட்டி நாங்க என்ன செய்யலாம்? இல்ல இப்ப சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல 100 வகுத்தோம்னா எத்தனை 100 கிராம்கள் இதுக்குள்ள அடங்கி இருக்குன்னு வரும். ஒரு 100 கிராமுக்கு 50 ரூபாண்டு எத்தனை 100 கிராமுக்கு எவ்வளவு? இத்தனை 50 ரூபாண்டு வருது. இதை சுருக்கினோட எவ்வளவு வரும்? 1179.6. 1179.6 ரூபாய். எழுதி கொடுங்க. விளங்காட்டி கேளு.
இது இந்த மெத்தட் உங்களுக்கு விளங்காட்டி திருப்பி பாருங்க. இந்த மெத்தட் உங்களுக்கு விளங்காட்டி நான் இப்போ திரிச்சது உங்களுக்கு விளங்காட்டி இங்கால பாருங்க. இப்போ வந்து பாருங்க என்ன சொல்லியிருக்கிறோம், 100 கிராம் செய்யறதுக்கு எவ்வளவு ரூபா செலவாகுது? 50 ரூபாய். ஆகவே 1 கிராம் செய்யறதுக்கு எவ்வளவு செலவாகும்? 100 கிராம் செய்யறதுக்கு 50 ரூபாண்டா 1 கிராம் செய்யறதுக்கு எவ்வளவு? 2 ரூபாய். படிவா பாருங்க. நூறு கிராம் செய்யறதுக்கு சரி இப்ப சொல்லுங்க, 100 கிராம் செய்யறதுக்கு 100 ரூபாண்டா 1 கிராம் செய்யறதுக்கு எவ்வளவு? 1 ரூபாய். 100 கிராம் செய்யறதுக்கு 200 ரூபாண்டா 1 கிராம் செய்யறதுக்கு எவ்வளவு? 100 கிராம் செய்யறதுக்கு 200 ரூபாண்டா 1 கிராம் செய்யறதுக்கு எவ்வளவு? 2 ரூபாய். 2 ரூபாய். ரைட். அப்ப 100 கிராம் செய்யறதுக்கு 50 ரூபாண்டா இங்க பாருங்க விலைகள், அதாவது நீங்க சுருக்கிறதுக்கு முன்னுக்கு அதன் அளவுகளை பாருங்க. 100 கிராம் பெருசு, 100 கிராம் செய்யறதுக்கு அதன் அரைவாசி 50 ரூபாய் செலவாகுது. ஆகவே 100 நாங்க 100ஆல பிரிச்சுதான் 1 கிராம் வருது. அப்ப 50 என்ன செய்யணும்? 100ஆல பிரிக்கணும். அப்ப 50 100ஆல பிரிச்சா எத்தனை? அரைவாசி. 0.5 ரூபாய். நீங்க மாறி என்ன செய்றீங்க? அரைக்கு பதிலா 2 சொல்றீங்க. இங்க பாருங்க 100 கிராம் 50 ரூபாய். ஆகவே 1 கிராம் என்ன செய்யணும்? இங்க 100 தர 1 தான் இங்க 100 கிராம். இங்க பெருக்கிட்டு இருக்க 100 இங்க வந்து என்ன செய்யும்? பிரிக்கும். அப்ப 50 100 கிராம் 50 ரூபாண்டா 1 கிராம் இந்த 1 கிராம் 100ஆல பிரிக்கிறதா 100 கிராம் வந்திருக்கும். 100 கிராம்ல இந்த 1 கிராம் வரதுக்கு என்ன ஆயிருக்கு? 100ஆல பிரிச்சதால 1 கிராம் வந்திருக்கு. ஆகவே 50 கிராம் நாங்க 1 கிராம் ஆக்குறதுக்கு என்னது? இது 1 கிராம் ஆகிறதுக்கு 100ஆல வகுப்பட்டுருக்கு. என்ன செய்யணும்? 100ஆல வகுப்படணும். அப்ப 100ஆல வகுப்பட்டு இது எவ்வளவு? 0.5 ரூபாய். அப்ப 1 கிராமுக்கு எவ்வளவு வருது? அரை ரூபாய் வருது. அப்ப 1 கிராமுக்கு அரை ரூபாய் வருதுண்டா 1 கிராமுக்கு அரை ரூபாய். மொத்தம் எத்தனை கிராம் இருக்கு எங்கள்கிட்ட பாக்கெட்ல? 2359.2 கிராம் பாக்கெட் இருக்கு. ரைட். அப்ப 1 கிராமுக்கு அரை ரூபாண்டா 2000 இதுக்கு இத்தனை ரூபாய். அப்ப என்ன செய்யணும்? இத்தனையால பெருக்கணும். 1 கிராமுக்கு அரை ரூபாய். 1 கிராமுக்கு அரை ரூபாய். இந்த கிராம் கொண்டுக்கு அரை ரூபாய் தர இவ்வளவுக்கு இவ்வளவு பெருக்கணும். எங்களுக்கு அதே விடதான் வரும். வெளியே கொடுங்க விளங்காடி கட்டு. ஓகே, எழுதினா இன்றைக்கு இவ்வளவு காணும். இன்னைக்கு மிச்சம் வந்து இன்னைக்கு நைட் கிளாஸ் இருக்கும். ரைட். இன்னைக்கு நைட்டும் கிளாஸ் இருக்கும். இன்னைக்கு நைட் வந்து 9:45 இருக்கும் நினைக்கிறேன். 9:45 சரி, நான் உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்றேன். இன்னைக்கு இவ்வளவு காணும். நாங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். தேங்க்யூ.